குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சரும மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு தலைமுடியை பற்றி பேசலாம் டாக்டர். உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்து தலைமுடி அப்படின்றது எதோட சப்ஸ்டன்ஸ், அது எதனால் ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா. அதாவது இப்போ நமக்கு இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் பெண்களுக்கான தலைமுடி பிரச்சனை பற்றி. ஏன் பெண்களுக்கு மாத்திரம் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா, ஒரு கோபுரத்துக்கு அழகு கலசம், கலசம் இல்லாத கோபுரம் மொட்டை கோபுரம். ஒரு பெண்ணுக்கு அழகு முடி. சரி, அப்போ முடியை எப்படி அழகாக நீளமாக டென்சிட்டியாக எப்படி நல்லா வச்சுருக்கிறது? இதில் தெரிய வேண்டியது, பிறக்கும்போது எவ்வளவு முடியினோட வேர் இருக்கோ அதே தான் கடைசி வரைக்கும். முடியினோட வேரில் மாற்றங்கள் இல்லை. ஒரு மனுஷனுக்கு உடம்பு ஃபுல்லாக 5 லட்சம் முடி. 5 லட்சம் முடிங்கிறது உள்ளங்கை உள்ளங்காலை தவிர கிட்டத்தட்ட உடம்புல எல்லா பகுதியிலையும் முடி இருக்குது. சில இடங்களில் பூனை முடியாக இருக்குது, சில இடங்களில் கருப்பாக முடியாக இருக்குது. கருப்பாக முடியாக இருக்கிறது மாத்திரம்தான் தெரியுது, பாக்கி முடி நமக்கு தெரியறதில்லை, கண்ணுக்கு தெரிவதில்லை. தலையில் 1 லட்சம் முடி. அப்போ பாக்கி 4 லட்சம் முடி எங்கே இருக்குது? உடம்பு ஃபுல்லாக இருக்குது. இந்த 1 லட்சம் முடி ஒரு 20 வயசில் 1 லட்சம் முடி இருந்தால் 30லேருந்து 40 வயசு ஆகும்போது ஒரு 10லேருந்து 15% குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 85,000 முடி வந்துடும். அதே இது 45லேருந்து 55 போகும்போது இன்னொரு 15%. அப்போ கிட்டத்தட்ட 70,000 முடி ஆயிரும். அப்போ 60 வயசை தாண்டும் போது இன்னொரு 20% குறைஞ்சிரும். கடைசியாக நமக்கு ஒரு 50% போய் தான் நமக்கு முடி மாறும். அப்போ முடி பிறக்கும்போது எவ்வளோ இருக்கோ வேர் அவ்வளோதான் இருக்குது. பட் முடி டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்னா குறைஞ்சிரும். அது என்ன, வேருக்கும் முடிக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா முடியினோட வேரில் தான் உயிர் இருக்குது, வெளியே இருக்கிறதுக்கு உயிர் கிடையாது. வெளியில் இருக்கிற முடியில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். கலர் பண்ணுறீங்க, டை அடிக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, சுருக்குறீங்க, நிமித்துறீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். பட் முடியினோட வேரில் எந்த பாதிப்பும் பண்ணக்கூடாது. முடியினோட வேரில் பாதிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா முடியினோட வேரை எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும், முடியினோட வேரை எப்படி வளர்க்கணும். இதில் ஒரு டைமில் இன்றைக்கி 80% முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, 15% முடி தூங்கிக்கிட்டே இருக்குது, 5% முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 5% முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சபட்சம் 50லேருந்து 70 முடி ஒரு நாளைக்கு உதிருது. முடி உதிரவே கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம கரடி குட்டி மாதிரி ஆயிடுவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதான் நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ நம்ம இலையுதிர் காலம் மாதிரி ஒரு செடி எப்படி முடியை அதனோட இலையை ஊற்றுதோ, நம்ம அதை மாதிரி ஒரு டைம் முடி உதிரத்தான் செய்யும். முடி உதிரவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு முடிக்கு வாழ்க்கை, அதாவது ஒரு முடிக்கு வாழ்க்கைன்னு பார்த்தா 7 வருஷம். 7 வருஷத்தில் அந்த முடி காணாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல வேறு முடி வருமா? வரும். எந்த வயசு வரைக்கும் வரும்? ஒரு 50 வயசு வரைக்கும் வரும். 7 வருஷங்கிறது இப்போ 3 வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 3 மாதம் தூங்கி உதிருது, திரும்ப வளரும். ரெண்டாவது பக்குவம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷம் வளர்ந்து திரும்ப உதிர்ந்ததுக்கப்புறம் அது அந்த முடி இல்லை, அதுக்கப்புறம் புது முடி. அதாவது முடியினோட இது எப்படின்னா, ஹேர்னோட ரூட்டில் பல்ஜாக இருக்கும். இந்த பல்ஜிலிருந்து எந்திரிக்கிறதா முடி. அப்போ ஒரு முடி அதனோட வாழ்க்கை 7 வருஷம்தான். அப்போ முடியே உதிரக்கூடாது, எனக்கு முடி அப்படியே நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இனி வரப்போகிற முடி நல்லா வரணும், இனி வளரப்போகிற முடி சத்தாக இருக்கணும், இனி வளரப்போகிற முடி கருப்பாக இருக்கணும், நல்ல முடியாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேருமா? பாகியலட்சுமிங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரி. சொல்லுடா பாகியலட்சுமி. வணக்கங்க சார். வணக்கம்மா. எங்கள் பையனுக்குங்க சார் 21 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. தலைமுடி முன்னாடி ரொம்ப கொட்டுதுங்க, அந்த இருக்கிற முடி ரொம்ப ப்ரௌன் ஆகுதுங்க. உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் அப்பா, உங்கள் வீட்டுக்காரரோட அப்பா, உங்கள் அண்ணன் தம்பி யாராவது வழுக்கை? ஆமாங்க சார், அவங்க தாத்தாக்குங்க. அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு? ஆமாங்க. சரிம்மா, நான் சொல்கிற கொஞ்சம் கேட்குறீங்களா? அதாவது ஜெனட்டிக் ஹேர் ஃபால் இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் 20லேருந்து 22% பேருக்கு ஜெனட்டிக் ஹேர் ஃபால்.
அப்போ 10 பேரில் 2 பேர் வழுக்க மண்டையாக சுற்றிட்டு இருக்காங்க. இது வந்து 100% க்யூரபிள். ஏர்லி ஸ்டேஜில் அப்பாவுக்கு வழுக்கை, அப்பாவோட அப்பாவுக்கு வழுக்கை, அம்மாவோட அப்பாவுக்கு வழுக்கை, அம்மாவோட அண்ணன் தம்பிக்கு வழுக்கைனா கண்டிப்பாக ஒரு பிள்ளைக்கு பாதிப்பு வரப்போகுது. 2 புள்ள இருந்தால் ஒரு புள்ள, அந்த பிள்ளைக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதனோட புள்ள தப்பிச்சிடும். பட் பாதிக்கப்படாத பிள்ளையோட புள்ள பாதிக்கப்படும். அப்போ ஜீன் வந்து இப்படி மாறி மாறி ரெப்ரசன்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், தப்பிக்க முடியாது. பட் 100% க்யூர் பண்ணிடலாம். 100% க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் வைத்தியம் வந்து கரெக்டாக ரெகுலராக பண்ணணும். இந்த வைத்தியம் ரெகுலராக பண்ணணும்னு சொன்னோன்னே நம்ம மக்கள் அடுத்து கேட்குற கேள்வி, சார் வைத்தியத்தில் சைடு எஃபெக்ட் இருக்குமா, இதனால் எனக்கு வேறு ஏதாவது உடம்பு போய் இதாயிருமா, ஆண்மை போயிருமா, புல்ல பறக்குமா, ஃபிகர் கிடைக்குமா, இப்படி பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரே ஒரு வார்த்தையாக சொல்லுவேன், முடி வேணுமா வேண்டாமா. எப்போ முடி இருந்தால் தான் ஃபிகர் கிடைக்கும், முடி இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும், முடியே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 2 எந்த சைடு எஃபெக்டாக இருந்தாலும் டெம்பரரி தான். ஒரு எஃபெக்ட்டுன்னு கொடுத்தா அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மாத்திரை தர்றேன் அப்படின்னா அந்த மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி ஒரு சோறு சாப்பிட்றீங்க, ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்குரிய சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யுது. சைடு எஃபெக்ட் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியிருக்கு? ஒரு ஜென்ரேஷன் மொத்தமாக பாலைவனம் ஆக போகுது. இப்படியே பேசி பேசி வீட்டில் இருக்கிற பொம்பளை, அந்த பொம்பளையோட அம்மா, அதுக்கு அம்மா, அதாவது பாட்டி பூட்டி, இவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க, எப்பா நீ மாத்திரை போடாதப்பா, வழுக்கையானாலும் பரவாயில்ல, நீ என் பிள்ளையா இரு, என் பேரனா இரு அப்படின்னு சொல்லி அவனை வழுக்க மண்டை ஆக்கி அவன் ப்ரொஃபஷனில் வம்பா போய் கல்யாண வாழ்க்கை இல்லாமல் மண்டையில் மெண்டல் பிடிச்சி இப்படி ஆக்கி விட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் தினப்படிக்கு பார்க்குறது. நம்ம வைத்தியம் சொல்லி அனுப்புவோம், 15 நாள் கழித்து அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு என்ன கேட்பாங்க, சார் இவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்களே, என் பையனுக்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. ஏம்மா உன் பையனுக்கு முடி வேணுமா வேண்டாமா? இல்லை சார் சைடு எஃபெக்ட் இல்லாமல் வைத்தியம் பண்ணணும் அப்படிம்பாங்க. சைடு எஃபெக்ட் இல்லாமல் வைத்தியம் பண்ணால் நீ ஒன்று செய்யுமா, மூச்சு விடக்கூடாது. ஏன்னா காற்று எதுலேயும் சுத்தம் கிடையாது. ரோட்டில் நடந்து போங்க, இந்த காற்றுல இருக்கிற அத்தனை பாய்சன் இருக்குது. அப்போ மூச்சு விடாமல் இருந்துருவியா? சோறு சாப்பிட்றோம், சோறுக்கு ப்ரிப்பரேஷன் அரிசி, அரிசிக்கு போடுறது எல்லாமே கெமிக்கல்ஸ், எல்லாமே இந்த உலகமே பூரா கெமிக்கல்ஸ் தான். இது இல்லாமல் இருக்க முடியுமா? சோறு சாப்பிடாமல் இருந்துருவியா? தண்ணி, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியா முழுக்க எங்கேயாவது தண்ணி சுத்தமாக இருக்கா? இல்லை. அப்போ தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா முழுக்க வழுக்கையாகி போய் அப்படியே போக வேண்டியதான். சரி, இந்த அம்மாவுக்கு இது வந்து ஆண்ட்ரோஜெனிட்டிக் அலோபேஷியா. ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோனோட ஒரு உபப்பொருள், முடியினோட வேர்களை போய் முடியை பாதிக்குது. இது வந்து ஹார்மோனல் ஜெனட்டிக். 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும், 2 வருஷம் மாத்திரை போடணும். மாத்திரை வந்து ஃபைன் 2 மில்லிகிராம் ஒரு 3 மாதம் போட்டுட்டு அப்புறம் 1 மில்லிகிராம் 2 வருஷம் போடணும். பயோனா இ இதுவும் 2 வருஷம் கண்டினியூ பண்ணணும். கூட சேர்த்து காலையில் ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் டென் டெய்லி நைட்டுக்கு போடணும், காலையில் சீக்கிரம் போடணும். மாத்திரையை 2 வருஷத்தில் நிப்பாட்டிடலாம். இந்த மருந்தை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். லைஃப் லாங் கண்டினியூ பண்ணால் முடி இருக்கும், இல்லைன்னா பாலைவனம், சஹாரா டெசர்ட். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் மெட்ராஸ்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். தேவி என் பேர். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பேபி. டாக்டர் எனக்கு 2 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுமா. டாக்டர் எனக்கு 20 ஏஜ்லேருந்து ஹேர் க்ரோத் ஆகவே இல்லை டாக்டர், அப்படியே நின்றுடுச்சு. உனக்கு வயசு என்னம்மா? இப்போ வந்து 32 ஆகுது டாக்டர். சரிம்மா. இப்போ வந்து பிசிஓடி இருந்தால் அந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் சாப்பிட சொன்னீங்க. சரி. இந்த ஃபேஸ்லலாம் ஹேர் க்ரோத் ஆயிருந்தது டாக்டர். லேசர் பண்ணிட்டு இருந்த ஒரு 6 மந்த், அப்போ கூட அதிகமாக க்ரோத் தவிர குறையல. அதனால நீங்க சொன்ன பிசிஓடி டேப்லெட், மெட்ஃபார்மின் டேப்லெட் ஒன்னு போட்டுங்கிறேன் டாக்டர். 20 டேஸ் போட்டுட்டு இருக்கேன் டாக்டர். டெய்லி ஒன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்போ ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகுது டாக்டர். ரொம்ப அது வளருமா என்னன்னு தெரியல. பொடுகு இருக்காமா? பொடுகு இருக்கா? பொடுகு இருக்குது டாக்டர். ஆனா சரிம்மா. இந்த 1 மணி நேரத்தை கொஞ்சம் ஒழுங்கா கவனிமா. நான் மொத்தமும் பேசிடுறேன் நான், சரியா? இந்த ஹேர் ஃபால் இன் லேடிஸ் டெம்பரரி, பெர்மனெண்ட். தற்காலிகமாக முடி உதிர்தல், நிரந்தரமாக முடி உதிர்தல். இந்த தற்காலிகமாக முடி உதிர்தல் அப்படிங்கிறது பேனு, பொடுகு, தலையில் வர்ற கொப்பளங்கள், சத்து குறைவு.
சத்து குறைவுங்கிறது ஒன்று புரதச்சத்து, ஒன்று அயன், அதாவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது. இதெல்லாம் டெம்பரரி. பர்மனெண்ட் வந்து தைராய்டு, அப்படி இல்லைன்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ், அதாவது ஆணை போல் பெண்ணுக்கு வழுக்கை 2. அப்போ இந்த எந்த காரணங்கள்லாம் டெம்பரரி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த டெம்பரரியை வந்து 100% க்யூர் பண்ணிடலாம். பொடுகு சொன்னோன்னே எனக்கு நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஹேர் ஃபால் சார்னாங்க, பேன் இருக்காமா அப்படின்னு கேட்டேன். சரி, எல்லாருக்கும் இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. என்னம்மா ஒரு 1 கிலோ 2 கிலோ இருக்குமாம்மா பேனு அப்படின்னேன். இல்லை சார், பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதாவது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு மனசில் இருக்குது அப்படின்னா, பேன் இருந்தால் பரவாயில்லை, பேன் வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ்கிறது அப்படின்னாங்க. நான் அதுக்கு தான் கேட்டேன், அப்போ நீ ஒன்று செய்யுமா, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து 2 பூரா 2 தேள் 2 பாம்பெல்லாம் தலைக்குள்ளே எடுத்து விட்டுக்கோ, அதுவும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிடுமா. அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது? பேன் இருந்தால் பரவாயில்லை, பொடுகு இருந்தால் அதுவும் பரவாயில்லை, இப்போ என்ன செய்ய போகுது, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இது வந்து பெண்களுக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயம் மாதிரி ஆகி போயிடுது. தலையை சுத்தமாக வச்சுருந்தா பேனும் வரப்போகிறதில்ல, பொடுகும் வரப்போகிறதில்ல. தலையை சுத்தமாக வைக்கிறது இல்லை, குளிக்கிறீங்க, தலை குளிக்கிறது இல்லை, தரையை பூரா துடைக்கிறீங்க, பாத்திரத்தை பூரா கழுவுறீங்க, ஃபேனை பூரா துடைக்கிறீங்க, பெட்டை பூரா துடைக்கிறீங்க, தலைக்கு மாத்திரம் குளிக்க மாட்டீங்க. அது என்ன பாவம் பண்ணிச்சு? தலையை சுத்தம் பண்ணலைன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதுக்கு அடுத்த எக்ஸ்பிளேஷன் புள்ள ஸ்கூலுக்கு போகுது சார், அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துடுது. எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லோரும் சுத்தமாக இருந்துட்டா எந்த பிள்ளைக்கும் பேன் வரப்போகிறதில்ல. பேன் அந்த பிள்ளை தலையிலே ஆயிடுது. நீங்கள் எல்லோரும் பேனை வளர்த்து பேனை வந்து பிள்ளைக்கு கொடுக்குறீங்க, பேன் பண்ண மாதிரி வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. பேனும் பொடுகும் இருந்தால் முடி வளர்ச்சியெல்லாம் தடுக்கவே முடியாது. முடி வளர்றது நின்று போயிடும் மொத்தமும். ஏன்னா அது சாப்பிடணுமே. பேன் வந்து ரத்தத்தை குடிக்குது, ரத்தம் பூரா போக ஆரம்பிச்சிச்சுன்னா அனிமியா வந்துடும், திரும்ப உங்களுக்கு முடி உதிரத்தான் போகுது. 1 பொடுகு இருந்துச்சு அப்படின்னா அது பொடுகு பூராமே முடியை வெட்டிக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்புறம் எப்படி நம்ம வளர்க்க முடியும்? அப்போ முடி உதிர்றதுல பிரச்சனை இல்லை, பேனும் பொடுகும் இருந்தால் அதை சரி பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அப்போ நம்ம அடுத்து என்ன கேட்பாங்க? சார், இப்போ பேன் பொடுகு இருந்துட்டு போகுது சார், இது வைத்தியம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இல்லைம்மா, இதை வைத்தியம் பண்ணிட்டு தான் பண்ணணும், அது கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் 10 வேலையை பார்த்துடணும். தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் என்னென்ன வியாதி இருக்கோ அத்தனைக்கு வைத்தியம் பண்ணிடணும். இதை தூக்கி அதுக்கு தடவிடணும், அதை தூக்கி இதுக்கு தடவிடணும், பூரா சைடு எஃபெக்ட் ஆகிடணும், வம்பா போயிடணும். இது வந்து அவ்வளவு கஷ்டம் பெண்களை மேனேஜ் பண்ணுறது. நான் பெண்கள் வந்துட்டாங்கனாலே அந்த தலையை குனிஞ்சிருவேன். சரி, என்னம்மா சார் தலையில் பேன் இருக்குது, அப்புறமா காலில் சொறி இருக்குது, அப்புறமா உள்ளங்காலில் வெடிக்குது, அப்புறமா தொடையில் கருப்பாக இருக்குது. ஏம்மா எதை வைத்தியம் பண்ணணும்? எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் வைத்தியம் பண்ணணும். ஏம்மா எல்லாத்தையும் சேர்த்து வைத்தியம் பண்ணால் ஒன்றுமே விளங்காமல் போயிடுமா? அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து ஒன்றொன்னா பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு மருந்தும் இன்னொரு மருந்தும் சேராது. இப்போ ஒரு ஒயிட் பேட்ச் இருக்கும் முகத்தில், அதுக்கு வைத்தியம் பண்ணுங்கம்பாங்க. தொடையில் கருப்பு இருக்குது, அதையும் வைத்தியம் பண்ணும்பாங்க. கருப்புக்கு போடுற மாத்திரை வெள்ளையாக்கும், வெள்ளைக்கு போடுற மாத்திரை கருப்பாக்கும். இப்போ இதில் எது சரியாகும்? ஒன்றும் சரியாகாது. அதை பற்றியும் கவலை இல்லை. இதை வந்து டிக்டிமாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு வைத்தியமாக பண்ணுறது தான் என்றைக்குமே நல்லது. சைடு எஃபெக்ட் இல்லாமல் நிம்மதியாக போகும். இந்த 2 சொன்னேன், பேனும் பொடுகு. பேனுக்கு வைத்தியம் பண்ணும்போது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வைத்தியம் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா பேன் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு போயிடும், அப்புறம் சுற்றிக்கிட்டே இருக்கும். பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிற பிரச்சனை. பொடுகுக்கு க்யூரே கிடையாது. பேனுக்கு பெரின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த ஆயின்மெண்ட்டை ஒரு ராத்திரி போட்டோம்னா குடும்பத்தில் இருக்க எல்லோரும் போட்டாச்சுன்னா ஓடி போயிடும். 1 பொடுகுக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் தினம் ஒரு 15 நாளைக்கு போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, வாரத்துக்கு 1 நாள் போடுங்க, ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. பொடுகு கண்ட்ரோலாக இருக்கும். 2 பொடுகு இருந்தால் ஹேர் ஃபாலுக்கு வைத்தியம் வேறு, பொடுகு இல்லைன்னா ஹேர் ஃபாலுக்கு வைத்தியம் வேறு. அதனால தான் அந்த பொடுகு இருக்கான்னு கேட்டேன். அந்த ஜிஆர்எம் போட்டு பொடுகை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோலிக்ரோ சீரம். ஃபோலிக்ரோங்கிறது ஒரு தைலம். நிறைய பேர் ஃபோலிக்ரோன்னு நம்ம சொன்னால் ஏதோ டேப்லெட் நினச்சிக்கிறாங்க. ஃபோலிக்ரோங்கிறது ஒரு தண்ணி மருந்து. இந்த தண்ணி மருந்து எடுத்து தலையில் தொட்டு வைக்கணும். இந்த எட்ஜில் தடவிட்டு தொட்டு வச்சிங்க அப்படின்னா ராத்திரி படுக்கும்போது போடணும். 1 சீக்ரோ காலையில். இதை வந்து எண்ணெய் மாதிரி மண்டை முடி ஃபுல்லாக தடவிக்கலாம். இதை ரெகுலர் பண்ணுங்கள். சோஃபர் பயோனாயி 3 months. பிசிஓடி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணணும். பிசிஓடிங்கிறது
முட்டைப்பையில் வரக்கூடிய கட்டி. முட்டைப்பையில் கட்டி வந்துச்சுன்னா ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆணோட ஹார்மோனை குறைச்சா தான் ஹேர் ஃபால் நிற்கும். ஆணோட ஹார்மோன் குறைக்கல அப்படின்னா ஆணை போல் வழுக்க வந்துடும். முன்னாடி வந்து பெண்களுக்கு தலைவழுக்கை வருவதில்லை. இப்போ பொம்பளை எல்லாம் ஆம்பளை ஆயிடுச்சு, ஆம்பளை எல்லாம் பொம்பளை ஆயிடுச்சு. ஸோ ஆம்பளைக்கு முடி முளைக்கிறது இல்லை, ஆம்பளைக்கு மீசை வர்றதில்ல, தாடி வர்றதில்லை. பொம்பளைக்கு மீசையும் தாடியும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகிட்டாங்க, இவர் மாறி போயிட்டார். இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வரக்கூடியது. அப்போ அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணாமல் உங்களுக்கு சரியாகாது. நீங்கள் மெட்ஃபார்மின் போடுறீங்க, ஒரு 3 months போடுங்க. மெட்ஃபார்மினை கண்டினியூ பண்ணிவிட்டு பிசிஓடி எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்துட்டு, இல்லை கட்டியெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா பிசிஓடிக்கு உரிய மாத்திரையை நிப்பாட்டிடலாம். பட் ஃபோலிக்ரோவும் சீக்கிரமும் கண்டினியூ பண்ணுங்கள். சோஃபரும் பயோனாயும் 3 months போடுங்கம்மா, உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும்மா. பட் பொடுகை கண்ட்ரோலாக வச்சுருக்கணுமா. பொடுகு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சரியே ஆகாதுமா. தினம் தலை குளிங்கம்மா, அதுவே பாதி வைத்தியம் சரியாயிருமா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் சிவரஞ்சனி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 months-ஆ வந்து உதட்டுக்கு மேலே மூக்குக்கு கீழே வந்து ஒயிட்டாக வந்து தனியாக இருந்தது டாக்டர். அதுக்கு போய் ஸ்கின் டாக்டரை பார்த்ததுக்கு அது வெட்டிலகோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் அந்த க்ரீமை வந்து 2 months போட்டேன். அதோட ரேஞ்ச் வந்து அந்த இது வந்து சைஸ் கம்மியாச்சு, வேற ஃபுல்லாக போகலை டாக்டர். அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். காலேஜ் படிக்கிறனால ஹாஸ்டல்ல இது அப்படியே ஸ்டடீஸ்னால அதை விட்டுட்டேன். மறுபடியும் சைடில் வேற வருது டாக்டர். சரிம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது விட்லைகோ பொண்ணு, வாழ்க்கை பொண்ணுக்கு முக்கியம். நான் விட்டுட்டேன், கொஞ்ச நாள் வைத்தியம் பண்ணுவேன், தொடுவேன், அப்புறம் விட்டுருவேன், இது ஆகாது. விட்லைகோ அப்படின்னு சொன்னால் சில நேரம் 6 மாதம் வைத்தியம் தேவைப்படும், சில நேரம் 60 வருஷம் வைத்தியம் தேவைப்படும். 6லிருந்து 60 வரை. இது வந்து டிபெண்ட்ஸ். அதாவது உடம்புனோட எதிர்சக்தி எப்படி இருக்கோ, உடம்புனோட சத்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். விட்லைகோங்கிறது தோலுக்குள்ளே நடக்கிற மகாபாரத போர். மகாபாரத போரில் நம்ம தோலுக்குள்ளே இருக்கிற கலர் கொடுக்குற அணுவை எதிர்த்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணு சண்டை பிடிச்சி அந்த கலர் கொடுக்குற அணுவை கொன்றுது. அப்போ அந்த கலர் கொடுக்குற அணு செத்து போயிடுச்சு அப்படின்னா தோலில் வெள்ளையாகி போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிற வெள்ளை அணுவை அங்கே உள்ளே கொண்டாடணும், இல்லைன்னா சுற்றி இருக்கிற முடியினோட வேர்லேருந்து கொண்டாடணும். உங்களுக்கு இருக்கிற ஏரியா ஃபேஸு ரொம்ப ஈஸிலி க்யூரபிள்மா. ஆனால் ஒழுங்காக வைத்தியம் பண்ணணுமா. எந்த பொம்பளையும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா. நான் சொல்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா, நீங்கள் கேட்குறது கேட்காது உங்களோட இஷ்டம். என்ன பண்ணணுமா, மெலனோசில் லோஷன் ஒன்று இருக்குது, MNL. இந்த MNL லைட்டாக அந்த எந்த இடத்துல வெள்ளை இருக்கோ அது மேலே தடவணும். 7 மணி வெயிலுக்கு 15 நிமிஷம் காட்டணும், கழுவிடணும். 2 நாள் 3 நாளில் புண்ணாயிரும். புண்ணானே மருந்து நிப்பாட்டிக்கணும். அதாவது வெள்ளை சுற்றி இருக்கிற அணுவை கொண்டாடணும் அப்படின்னா நான் இந்த வெள்ளையை வந்து எரிக்கிறேன். வெள்ளையை எரிக்கிறதுக்கு தான் மருந்து கொடுத்துருக்கேன். எரியணும், கொப்பளம் வரணும், புண்ணாகணும், நொந்து போகணும் அப்படின்னா தான் மருந்து வேலை பார்க்குது. இதில் நைட்டு 5-fluorouracil 5FU 1%, அதை நைட்டு ரெகுலராக போடணும். இந்த MNL லோஷன் புண்ணார வரைக்கும் போடணும், நிப்பாட்டிடணும். 5FU ரெகுலராக போடணும். கூட சேர்த்து I+ன்னு ஒரு மாத்திரை மார்னிங் அண்ட் நைட் 3 months கன்டினியூ பண்ணணும். இந்த மருந்தை கன்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு தடவை புண்ணாகி ஆற விடுங்க, திரும்ப அந்த தைலத்தை போட்டு புண்ணாக்குங்க, ஆற விடுங்க, புண்ணாக்குங்க, ஆற விடுங்க, புண்ணாக்குங்க, ஆற விடுங்க. சின்ன பெருசாக இருக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாயிரும். எல்லாம் மூடினதுக்கப்புறம் மருந்துகளை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு அயன் மாத்திரை போடணும், சத்தாக சாப்பிட்ணும், குறையும். இதில் வந்து 100க்கு 100 சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 70லேருந்து 80% க்யூர் ஆயிரும். 20% சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோல் வியாதிகளில் 90% தோல் வியாதிகள் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை, ஜெனட்டிக். அது க்யூர் பண்ண முடியறதில்ல. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் உண்டு பண்ணுறது. இந்த அம்மாவுக்கு ஸ்டாம்ப் அடித்து விட்லைகோன்னு சொல்லி அனுப்பியாச்சுன்னா அது விட்லைகோ தான். பட் ஓரளவுக்கு நம்ம அதை குணப்படுத்தி விடலாம். ரெகுலராக சின்சியராக சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சி வைத்தியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விட்லைகோ க்யூர் பண்ணிடலாமா. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பெண்களுக்கு ஏற்படுற தலைமுடி பிரச்சனைகள் பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், பெண்களுக்கு ஏற்படுற தலைமுடி பிரச்சனையில் அடுத்ததாக அதோட ரீசன்ஸ்லாம் சில சொன்னீங்க, பிசிஓடி, dandruff, இது தவிர வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா டாக்டர்? அது நான் சொன்னலம்மா, பெண்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து டெம்பரரி, பெர்மனெண்ட். டெம்பரரி வந்து பேனு, பொடுகு, நியூட்ரிஷனல் சத்து குறைவு, அனீமியா எல்லாம். பெர்மனெண்ட்டில் தைராய்டு, பிசிஓடி. தைராய்டு இருந்தால் 90% அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி ஹேர் ஃபால் வந்துடும். பெண்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஏன் அதிகப்படியாக இருக்கும்னா தைராய்டினோட தாக்கம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிறது. ஒன்று ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், ஸ்கின் வந்து உலர்ந்து போயிடும். ரெண்டாவது பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி. மூணாவது ஹேர் ஃபால். ஸோ இந்த மூணும் சேர்ந்து இருந்தால் 99% அவங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட்டை நம்ம தைராய்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை சார், பார்த்துருக்கியாம்மா, பார்க்கல சார், பட் எனக்கு தெரியும்ல தைராய்டு இல்லை அப்படிம்பாங்க. எப்படிம்மா கழுத்துக்குள்ளே பிச்சுக்கிட்டு போய் பார்த்தியோ அப்படின்னு கேட்பேன். அடுத்து சென்ஸ் இல்லாமல் பதில். ஏன்னா நமக்கு முக்கியமான விஷயம் தைராய்டு தான். பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி ப்ளஸ் ஹேர் ஃபால், தைராய்டு இருக்கா? தைராய்டு இருந்தால் தைராய்டை சரி பண்ணால் தான் ஹேர் ஃபால் குறையும். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருமா? ஆகிறதில்லை. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் பெர்மனெண்ட் ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, அனீமியா இருக்கா. அனீமியா இருந்தால் அனீமியா சரி பண்ணிடலாம், பிசிஓடி இருந்தால் பிசிஓடியை சரி பண்ணிடலாம். தைராய்டு இருந்தால் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். தைராய்டுக்கு வந்து மாத்திரை போட ஆரம்பித்தா லைஃப் லாங். அப்போ தைராய்டு இருந்து நம்ம தைராய்டை நாள் விட தைராய்டு என்ன பண்ணும், அந்த தைராய்டினோட சுரப்பி வந்து தைராய்டு ஹார்மோன் குறைய முடியினோட வெளிப்பாகம், முடியினோட வெளியில் இருக்க ஷீட்டில் பூரா சல்ஃபர் பாண்ட் இருக்குது. அந்த சல்ஃபர் பாண்டு பூரா உடஞ்சிக்கிட்டே போயிடும். சல்ஃபர் பாண்டு உடைய ஹேர் வந்து தின்னாயிரும், ஃப்ரெஜைல் ஆயிரும், உடஞ்சி போயிடும், திரும்ப வளராது. அப்போ பெர்மனெண்ட் ஹேர் ஃபாலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். டெம்பரரி ஹேர் ஃபால் பற்றி நம்ம பெருசாக கண்டுக்கிட வேண்டியதில்லை. அப்போ பெர்மனெண்ட் ஹேர் ஃபால் என்ன பண்ணணும்? தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, அனீமியா இருக்கா. அப்போ எந்த லேடியும் ஹேர் ஃபால் வந்தோன்னே இந்த 3 கட்டாயம் பார்க்கணும். சார் எனக்கு அனீமியா இல்லை, குட். தைராய்டு இல்லை, குட். பிசிஓடி இருக்குது, பிசிஓடி சரி பண்ணால் சரியாயிடும். அப்போ தைராய்டுக்குரிய மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தான். ஏத்தம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம், கொஞ்ச நாள் விடலாம், திரும்ப ஆரம்பிக்கணும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். தைராய்டு மாத்திரையை நிப்பாட்ட முடியாது. சார் எனக்கு ஒரு ஆள் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க, நிப்பாட்ட சொல்லுவாங்க, திரும்ப ஃபாலோ பண்ணணும். தைராய்டு திரும்ப கூடுற மாதிரி இருந்துச்சு, திரும்ப ஹேர் ஃபால் வர்ற மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் இண்டிகேட்டர். தைராய்டு வந்தால் ஹேர் ஃபால் தான் மெயின் இண்டிகேட்டர். எப்படி சர்க்கரை வியாதிக்கு உடம்பெல்லாம் அரிக்குதோ, உடம்பெல்லாம் அரிப்பு வருது, காரணமே இல்லை, சாப்பாடுக்கு ரிலேஷன் இல்லை அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ்ன்னு யோசிப்போம். அதே மாதிரி முடி உதிருது, காரணமே இல்லை, அனீமியா இல்லை, பிசிஓடி இல்லை, தைராய்டான்னு பார்க்கணும். தைராய்டு இருந்தால் தைராய்டை சரி பண்ணால் தான் கண்ட்ரோல் ஆகும். சரி, இது வந்து ஒரு வகை ட்ரீட்மெண்ட். பிசிஓடியில் மேல் பேட்டர்ன் பால்னஸ், ஆம்பளை மாதிரியே பொம்பளைக்கு முடி ஏற ஆரம்பிச்சிடும், தலைமுடி இப்படி மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ முன்னந்தலை வந்து பெருசாயிரும். அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? ஆம்பளைக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறோமோ அதே மருந்து பெண்களுக்கும் போடணும். இப்போ ஆண்களுக்கு போடுற ஃபினாஸ்ட்ரைட் பெண்களுக்கும் கொடுக்கணும். பட் ஃபினாஸ்ட்ரைட் மாத்திரையில் பார்த்துருந்தீங்கன்னா நாட் டு பி கிவன் இன் ஃபீமேல்ஸ்னு இருக்கும். இது வந்து முன்னாடி வந்து ஆண்களுக்குரிய வழுக்கைனே பேர், இது பேரே மேல் பேட்டர்ன் பால்னஸ். இப்போ பெண்களுக்கு அது வர்றதுனால அந்த மாத்திரையும் போட வேண்டியிருக்கும். ஏன்னா எதுவுமே காரணங்கள் இல்லைன்னா நம்ம இதையும் பார்க்கணும், இதுக்கும் மாத்திரை போட வேண்டியிருக்கும், போடணும். இந்த மாத்திரைனால பெண்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஒரு 3 months ஷார்ட் கோர்ஸ் போட்டோம்னா இந்த மேலோட ஹார்மோன் அவங்களுக்கு குறையும் போது அந்த ஹேர் ஃபால் நின்றும். பீரியட்ஸ் நின்னதுக்கப்புறம் ஒரு லேடிக்கு வரக்கூடியது 90% பார்த்தா மேல் பேட்டர்ன் பால்னஸ் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பெண்மையோட ஹார்மோன் குறைஞ்சிரும், ஆணோட ஹார்மோன் கூடிரும். கூடுதுங்கிறத விட பெண்ணோட ஹார்மோன் ஆணோட ஹார்மோன் ஒரு சமமாக இருக்கும்போது பெண்ணோட ஹார்மோன் குறையும் போது ஆணோட ஹார்மோன் கூடின மாதிரி ஆயிரும். அப்போ அதனோட டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ பீரியட்ஸ் முடிஞ்சவங்க இல்லை பிசிஓடி இருக்கிறவங்க, இது ரெண்டுமே ஆணோட வழுக்கை பெண்ணுக்கும் வரலாம். அப்போ ஆணை மாதிரியே பெண்ணுக்கும் வைத்தியம் பண்ணணும். அப்போ இந்த ஏர் நெத்தி வந்துருச்சு அப்படின்னா
ஹேர் டென் சொல்யூஷனை டெய்லி நைட் அந்த நெத்தியில் மாத்திரம், நெத்தியிலனா மூக்கில் தடவிடக்கூடாது, மூக்கிலையும் மூஞ்சிலையும் தடவுனீங்கன்னா மூக்கிலையும் மூஞ்சிலையும் முடி முளைச்சிரும், பூனைக்குட்டி மாதிரி ஆயிரும். நெத்தியில் மாத்திரம் எந்த லைனில் நமக்கு முடி இல்லையோ அங்கே மாத்திரம் தடவிக்கிட்டே வந்தால் 6 மாதத்தில் முடி ஆயிரும். 6 மாதம்னு சொன்னால் வைத்தியத்துக்கு வந்தோடனே 15 நாள் எனக்கு முடி முளைக்கவே இல்லையே அப்படிம்பாங்க. எவ்வளோ நாளுமா இது வரைக்கும் உனக்கு முடி உதிர்ந்துக்கிட்டு இருக்குது? அது ஒரு 5 வருஷமாக உதிருது. 5 வருஷமாக உதிர முடிய நான் 15 நாளில் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன கடவுளாமா? இல்லை கல்யாணம் பண்ணோடனே உன்னால் 15 நாளில் புள்ள பெற முடியுமா? புள்ள பெறதுக்கு 10 மாதம் ஆகிற மாதிரி ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணணும். பெண்களுக்கு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் 6 மாதம், சொல்யூஷன் லைஃப் லாங். ஆண்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் 2 வருஷம், மாத்திரைகள் 2 வருஷம், சொல்யூஷன் லைஃப் லாங். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் வந்து கண்ணன், ஆவடியிலேருந்து கால் பண்ணுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் கண்ணன். சார் நான் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து வெதர் கண்டிஷனும் இங்கே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோம்னா திடீர்னு பார்த்தோன்னா எனக்கு தலையில் வந்து கொத்தா முடி வந்து 3 இடத்துல வந்து அப்படியே கீழே போயிடுச்சு எல்லாமே. ஓ சரி. எதனால ஆச்சுன்னு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல சார். பட் ஆனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா எனக்கு டாக்டர் எழுதி கொடுத்தாரு பெத்தமாலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தும், 4Hன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தும். அது ரெகுலராக நான் வந்து ஒரு 3 மாசமா போட்டுட்டு இருக்கேன். சரி. ஆனால் சின்னதாக பூனை முடி மாதிரி தான் வருதே தவிர ஆனால் முடி வந்து க்ரோத் இல்லை சார். இல்லைங்க, பூச்சி வெட்டுன்னு சொன்னாரா? பூச்சி வெட்டு தான் சார் சொன்னார் அவர். சரி சரி, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த பூச்சி வெட்டுக்கும் தண்ணிக்கும் வெதர் கண்டிஷனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. பூச்சி வெட்டுங்கிறது சிந்தனை வெட்டு. நம்ம வந்து ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா பிரெயின்லேருந்து இறங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் முடியினோட வேற பாதிக்கலாம்னு ஒரு தியரி. அதாவது முன்னாடி வந்து பூச்சி வெட்டுக்கு காரணம் இல்லைமோ, இப்போ வந்து பூச்சி வெட்டுக்கு காரணமே சிந்தனை தான், ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இது வருது அப்படின்னு ஒரு தியரி. அப்போ மெட்ராஸை விற்றுருவோம், மெட்ராஸை வாங்கிடுவோம், இந்த சிந்தனைகள் குறைக்கணும். 1. 2, வைத்தியம் 6 மாதம் பண்ணணும். இந்த 6 மாதமும் ஸ்டீராய்டு மாத்திரை போடணும். ஸ்டீராய்டு போட்டால் தான் பெர்மனன்ட் க்யூர். ஏற்கனவே 3 இடத்துல வந்துருச்சு. ஸ்டீராய்டு மாத்திரை போடலைன்னா 30 இடத்துக்கு போயிடும். ஸ்டீராய்டு மாத்திரை கொஞ்ச நாள் போட்டு நிப்பாட்டிங்கன்னா 60 இடத்துக்கு போயிடும். அப்புறம் மொத்தத்துக்கு பாலைவனம் ஆயிரும். 6 மாதம் வைத்தியம் ஒழுங்காக பண்ணுங்கள். நான் சொல்கிறத கொஞ்சம் பாருங்கள். HBS6ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுங்க. காலையில் சீரம் போடுங்க. டேப்லெட் வந்து DF6ன்னு ஒரு மாத்திரை, இது வந்து ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை. டெய்லி மார்னிங் 1 போடுங்க. ஒரு 1 மந்த் போடுங்க. அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். அது ஒரு 3 மந்த்ஸ் போடுங்க. அப்புறம் வீக்லி 2 போடுங்க. அப்புறம் வீக்லி 1 போடுங்க. அப்படியே 6 மாதத்துக்கு மாத்திரையை கன்டினியூ பண்ணுங்கள். ஆயின்மெண்ட்டையும் சொல்யூஷனை ரெகுலராக கன்டினியூ பண்ணிங்கன்னா போயிடும். பட் சிந்தனை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக நல்லாயிரும். இல்லை நீங்கள் ஒழுங்காக வைத்தியம் பண்ணலை, நம்ம ரொம்ப மேதாவி நினச்சி வைத்தியத்தை விட்டுட்டோம், முடி முளைச்சிருச்சு போதும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வரக்கூடிய அந்த சொட்டையை சரி பண்ண முடியறதில்லை. ஏன்னா நிறைய பேர் 2 மாதத்தில் 3 மாதத்தில் முடி முளைச்சிட்றவங்களாம் இருக்காங்க. அவங்களோட எதிர்சக்தி பொறுத்து உடனே விட்டுருவாங்க. டாக்டரு முட்டாள், அவன் சும்மா 6 மாதத்துக்கு அவன் ஃபீஸுக்காக சொல்லுவான், வந்தால் அவன் பாட்டுக்கு இது பண்ணிட்டு போயிடுவாங்க, மாத்திரை எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப வரக்கூடிய அந்த அலோபேஷியா ஏரியேட்டா, அதாவது பூச்சி வெட்டை சரி பண்ணுறது ரொம்ப சிரமம். திரும்ப 1லேருந்து ஆரம்பித்து திரும்ப 6 மாதம் போகணும். திரும்ப விட்டிங்கன்னா திரும்ப 1லேருந்து ஆரம்பித்து 6 மாதம் போகும். 6 மாதத்து வைத்தியத்தை 60 வருஷம் கொண்டு போயிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வணக்கம், சென்னை. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்டாம்மா. எனக்கு என் பொண்ணுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு வந்து கழுத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல மச்சம் இருக்கு. சரி. அது இருக்க பெருசாயிட்டே வருது. அவ பர்த் ஆகி 40 டேஸ்ல தெரிய ஆரம்பிச்சது. சரி. குட்டியா இருந்தது, இப்ப என்னன்னா பெருசா அப்படியே வளர்ந்துருச்சு. சரிம்மா, அதுக்கு என்ன டாக்டர்? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த மச்சத்துக்கு பேர் நீவஸ் ஏக்ரோமிகஸ். நீவஸ் ஏக்ரோமிகஸ்ங்கிறது கருப்பு மச்சம் வர்ற மாதிரி பால் மச்சம். சின்ன மச்சமாக இருந்தால் லட்சாதிபதி, பெரிய மச்சமாக இருந்தால் கோடீஸ்வரி. ஸோ மச்சத்தை பற்றி நம்ம பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை. அதுபோக பால் மச்சம் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. அதை கட்டாயம் வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. பெருசாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்கிற வரைக்கும் அந்த 12 வயசு 13 வயசு வரைக்கும் பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பெருசாகலாம். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இதே மாதிரி ஒரு மச்சம் 14 வயசில் வரும். அதாவது பெரிய பிள்ளை ஆகும்போது பிறந்தப்போ வரக்கூடியது இந்த மாதிரி மச்சங்கள். 14 வயசு 13 வயசு ஆகும்போது ஒரு மச்சம் வரலாம், பெக்கர்ஸ் நீவஸ்னு. அது பொதுவாக அந்த ஷோல்டரில், கையில்,
இந்த இடத்துல எல்லாம் வரலாம், ஒரு கை அகலத்துக்கு வரும். அது ஒரு வகை மச்சம். ஸோ மச்சத்தில் சின்னதாக கருப்பாக வரக்கூடிய மச்சம், கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய மச்சம், பறக்கும்போது வெள்ளையாக வரக்கூடிய மச்சம், அப்புறம் முடி வளரக்கூடிய மச்சம். மச்சத்தை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பட் மச்சம் எண்ணிக்கையில் கூடுது, ரொம்ப வேகமாக வளருது, வலி வருது, அதில் முடி முளைக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாயிடணும். அதாவது இதெல்லாம் கருப்பாக இருக்கக்கூடிய மச்சங்கள். இந்த கருப்பாக இருக்கக்கூடிய மச்சங்களில் முடி நிறையா முளைக்கும் போது அது வந்து வேறு தன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மாத்திரம் அதை எடுக்கணும். பால் மச்சம் ஒன்றுமே செய்வதில்லை, பால் மாதிரி சுத்தமாக இருக்கும், சுத்தமாகவே இருந்துட்டு சுத்தமாகவே போயிடும். கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சார், நான் இங்கே திருப்பூர்லேருந்து ஷர்மிலான்னு சொல்லிட்டுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ சொல்லு ஷர்மிளா. சார் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ தலைக்கு குளிக்கிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா வேர் நாளத்தோட ஃபுல்லாக இந்த ஒரு மாசத்துல முக்கால்வாசி முடி கொட்டின மாதிரி. அம்மா தலைக்கு குளிக்கும் போது அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு எத்தனை நாள் தலை குளிப்பீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறேன் டாக்டர். பாக்கி நாள் யார் குளிப்பா தலைக்கு? சரிங்க, ஒரு நாள் விட்டு. ஆனால் நெயில் பட்டாலே நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலாமா? பவுடர் மாதிரி வருது. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலாமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கும் போது அந்த மீதி இருக்கிற ஒரு நாள் யார் குளிப்பா உனக்கு பதில்? தினந்தோறும் குளிக்கிறதுனாலே எச்ச கொட்டுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் வச்சுங்க, அடுத்த நாள் குளிக்கிறேங்க. இதெல்லாம் யாருமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தினம் குளிச்சா முடி கொட்டிரும்னு? பாட்டியா? இல்ல ஏற்கனவே நார்மலா சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு. இல்லம்மா, நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்ப. இனி உன் பொண்ணு என்ன செய்வா? வாரத்துக்கு 2 நாள் குளிப்பா. அவ பொண்ணு வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பா. அதுக்கப்புறம் தலை குளிக்கிறதே விட்டுருவீங்களா இப்படி? இல்லைங்க டாக்டர், இப்ப இல்ல தினந்தோறும் குளிக்கனால ஆயில் வச்சு தினந்தோறும் ஆயில் வச்சு குளிச்சுக்கலாங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஏம்மா, தினம் குளிக்கணும். நீ ஆயில் வைக்கிற ஆயில் வைக்கல அதை பற்றி பிரச்சனை கிடையாது. தினம் குளிக்கணும். இந்த பொடுகு வருதுன்னு சொல்கிற பற்றியா, அந்த பொடுகு வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட்டே குளிக்கிறது தான். சுத்தம் பண்ணிட்டா பொடுகு வரப்போகிறதில்ல. பொடுகு வந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு கிருமி, நம்ம உடம்போடு இருக்கிற நல்ல கிருமி. நல்ல கிருமியை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. க்யூர் பண்ணோம்னா வேறு ப்ராப்ளம் வந்துடும். பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கும். பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும். நீ என்ன செய்யணும்? ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், 15 நாளைக்கு டெய்லி போடு, வாரத்துக்கு 2 நாள் போடு, வாரத்துக்கு 1 நாள் போடு. தினம் குளிக்கணும். ஆயின்மெண்ட் வந்து கண்ட்ரோலுக்கு மாத்திரம்தான், பொடுகுக்கு வந்து கம்ப்ளீட் க்யூர் இல்லை. 1. 2வது, பொடுகை சரி பண்ணிட்டாலே பாதி ஹேர்ஃபால் நின்றோம். நான் ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் குளிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நாள் செக்ரீட் ஆகக்கூடிய எண்ணெய் எங்கே போகும்? உடம்புக்கு குளிச்சிடுறீங்க, உடம்புல செக்ரீட்டார எல்லாத்தையும் கழுவிடுறீங்க. தலைக்குள்ளே வர்ற எண்ணெயை யார் கழுவுவா? இல்லைன்னா உங்களுக்கு பதில் வேறு யாரையா குளிக்க சொல்லுங்கள். இப்படி தலைக்கு குளிக்க மாட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பொடுகும் சரியாக போகிறதில்ல, ஹேர் ஃபாலும் சரியாக போகிறதில்ல. எண்ணெய் வச்சு குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா குளிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் பொடுகு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் போடுறது நல்லதில்லை. ஏன்னா பொடுகை உண்டு பண்ணக்கூடிய கிருமி தேங்காய் எண்ணெயில் இருக்கிற கொழுப்பை நல்லா சாப்பிட்டு உண்டு கொழுத்து வளரும். அப்போ பொடுகு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் போடாதீங்க, நல்லெண்ணெய் குளியலுக்கு வாங்க. தினம் நல்லெண்ணெய் போட்டு குளித்தாலும் நல்லது தான். இல்லை சார் தினம் குளிக்க முடியாது, சரி வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் போடுங்க. ஆனால் தினம் தலையை வாஷ் பண்ணணும். தலையை வாஷ் பண்ணிங்கனாலே பாதி குறைஞ்சிரும். கேரளாவில் லேடிஸ் எல்லாம் காலையிலையும் தலை குளிக்கிறாங்க, நைட்டும் தலை குளிக்கிறாங்க, 7 அடிக்கு கூந்தல் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் பழகி உள்ள பேனு பொடுகு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு முடி இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. இது எல்லாம் மாறணும், குளிக்கணும். இது வந்து சரும மறுமலர்ச்சி. நம்ம வந்து நம்மளை மாற்றினா தான் இதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். பெண்களுக்கு நான் இப்போ தான் சொன்னேன், பேனும் பொடுகும் அவங்களோட சொத்து மாதிரி ஆக்கிடுறாங்க. ஏன் சொத்து மாதிரி ஆக்கிடுறாங்க? முடி நீளமாக இருக்குது, முடியை ஒழுங்காக பாதுகாக்கிறது இல்லை, முடிக்குள்ளே எது சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது. அதை விட்டிங்கன்னாலே மாறிடும். நீங்கள் இந்த ஜிஆர்எம் போட்டுட்டு நீங்கள் எண்ணெய்க்கு பதில் சீக்ரோ சீரம் டெய்லி காலையில் தடவுங்கம்மா. மாத்திரை சோஃபரும் பயனாயும் போடுங்க. 90% நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க, பிசிஓடி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருவீங்கம்மா. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் அந்த ஹெட் பாத் எண்ணெய் அதை பற்றிலாம் சொன்னீங்கல்ல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதை எப்படி ஹேர் ஃபால் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா. இதில் அதாவதுமா இந்த நல்லெண்ணெய் குளியல், அதாவது நல்லெண்ணெய் வந்து ஆன்டி ஃபங்கல். நல்லெண்ணெய் வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டு ஒரு தீபாவளிக்கு ஒரு தடவை குளிக்கிறேன், பொங்கலுக்கு ஒரு தடவை குளிக்கிறேன்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாரும்
நல்லெண்ணெயை தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு குளித்தா உடம்புல வரக்கூடிய ஃபங்கஸ் நோய்களே இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த எண்ணெய்க்கு, நல்ல எண்ணெய்க்கு, அதுக்கு பேரே நல்ல எண்ணெய், ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்குது. அந்த ஃபங்கஸை வந்து வளராமல் பார்த்துக்கணும். ஃபங்கஸ் எப்போ வளரும்? தண்ணி வந்து ஈரப்பதம் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல வளரக்கூடிய கிருமி. ஒரு ஊறுகாயை 10 நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிங்கன்னா வெள்ளையாக பூசாரமாக பூத்து வந்துடும். ஒரு சட்டையை ஒரு 10 நாள் தொங்க விட்டுருந்தீங்கன்னா காலரெல்லாம் வெள்ளையாக பூத்து வந்துடும். அந்த காலம்தான் அதே ஃபங்கஸ் தான் இந்த இதுலேயும் வரக்கூடிய ஃபங்கஸ். அப்போ ஃபங்கஸை மட்டுப்படுத்துறதுக்கு இதை ஒன்றை செஞ்சாலே போதும். ஷாம்பு போடணுமா? நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஷாம்பு போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஷாம்புக்கும் ஹேருக்கும் இருக்கிற கான்டாக்ட் டைம் 90 செகண்ட். போட்ட உடனே வாஷ் பண்ணிடணும். போட்டுட்டு பாட்டு கேட்க போகிறேன், நானாக பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், பாத்ரூமில் 20 நிமிஷம் சுற்றுவேன், இந்த வேலைகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கெமிக்கல்ஸு. போட்டுமா வாஷ் பண்ணுமா. தினம் ஷாம்பு போட்டிங்கன்னா கூட தப்பு இல்லை, தினம் சீயக்காய் போட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் தினம் தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும். நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சிங்கனாலே ஃபங்கஸ் போயிடும், பொடுகு குறைஞ்சிரும். அன்னெசரியாக கெமிக்கல் வைத்தியம் தேவையில்லை. டாக்டரை பார்க்க வேண்டிய வேலை குறைந்து விடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ இந்த பொதுவாக ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதாவதுமா, டெம்பரரி ஹேர் ஃபாலுக்கு காரணத்துக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம். பொடுகு இருந்தால் பொடுகை கண்ட்ரோல் பண்ணால் ஹேர் ஃபால் நின்றோம். பேன் இருந்தால் பேனை கண்ட்ரோல் பண்ணால் நின்றோம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அயன் மாத்திரைகள். நல்ல சாப்பாடுனா கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய், கருவேப்பிலை சட்னி, முடிஞ்சால் முருங்கை இலை பவுடர். இதெல்லாம் ஹேருக்கு ரொம்ப நல்லது. முருங்கை இலை பவுடர்னால் தலையில் தேய்க்கிறது இல்லை, சாப்பிட்றது. கருவேப்பிலை பவுடர் எடுத்து பவுடரை வந்து எல்லாத்துலேயும் எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டோம்னா ஹேருக்கு வந்து ஒரு பர்மனன்ட் க்யூருக்கு கொண்டு போயிடும். பட் ஆனால் அதை ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக பண்ணுறதுங்கிறது கருவேப்பிலையை வந்து ரசத்தில் போட்டு சாப்பிட்றேன், அவிச்சு சாப்பிட்றேன், வறுத்து சாப்பிட்றேன், அது இல்லை. பொடியை அப்படியே ரஃப்பாக சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா அந்த இலையை அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லது. இது வந்து லேடிஸுக்கு பர்டிகுலராகவுமே ரொம்ப நல்லது. சில பேர் ரசத்தில் இருக்கும், ரசத்துலேருந்து எடுத்து வெளியே போட்டுருவோம். ஈவன் தான் அந்த பாதி சத்தாவது கிடைக்கிறதையும் நம்ம எடுத்து வெளியே போட்டுருவோம். அது தப்பு. அவ்வளவு நல்லது கருவேப்பிலை ஹேருக்காக. கருவேப்பிலை சாப்பிட்றவங்களுக்கு முடி நரைக்கிறதே லேட் ஆயிரும். முடி எப்படி நரைக்கும்? பொதுவாக 35 வயசு 36 வயசில் நர ஆரம்பிக்கிறது கூட ஒரு 10 வருஷமாவது பின்னாடி தள்ளி போயிடும். இந்த கருவேப்பிலையை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு. இந்த முருங்கை இலை வந்து பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட், இருக்கிறதுலே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன்று. ஏன்னா ஹேருக்கு பாதி டேமேஜ் எப்படி வரும்னா, ஆக்சிஜன் வந்து O2 வந்து O1 ஆகும்போது தான் அந்த டேமேஜ், அதாவது வயோதிக ஹேர் ஃபால், அதை நிப்பாட்டுறதுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இந்த முருங்கை இலை பவுடர், அந்த பவுடரை கலந்து சாப்பிட்லாம். இது வந்து சாப்பாடு வகைகள். மாத்திரை வந்து சோஃபர் மாத்திரை காலையிலே நைட்டும் 3 months கண்டினியூ பண்ண அந்த டெம்பரரி ஹேர் ஃபால் ஒரு மாதிரி நின்றோம். பர்மனெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டுக்கு பார்த்துக்கணும். தைராய்டு இருந்தால் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபாலை நிப்பாட்டிட்டோம், பிசிஓடிக்கு மெட்ஃபார்மின் போட்டோம், எல்லாம் நின்றுச்சு. ஹேர் க்ரோத்துக்கு மினாக்சிடில். இந்த மினாக்சிடில் மருந்து 2%, 5%, 10%ன்னு வருது. மினாக்சிடில் மருந்து ஆக்சுவலாக பிபிக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து. பிபிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் முடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனோட சைடு எஃபெக்ட் வந்து ஹேர் க்ரோத். அப்போ அதை தைலம் மாதிரி ஆக்கி தலையில் தடவ ஆரம்பிச்சோம்னா ஹேர் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். பட் ரெகுலராக பண்ணணும். விட்டோம்னா திரும்ப விழுந்துடும். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று வயசை பொறுத்து, செக்ஸை பொறுத்து. லேடிஸுக்கு வந்து 2 to 5% போடுவோம், ஜென்ஸுக்கு வந்து 10 to 12.5% போடுவோம். மார்க்கெட்டில் இந்த எண்ணெயில் முடி முளைச்சிரும்,
அமேசான் காட்டிலேருந்து டைரெக்டாக நாங்கள் பறிச்சுட்டு வந்து எண்ணெய் தயாரிச்சிருக்கோம், எருமை மாட்டு தோல்லேருந்து தயாரிச்சிருக்கோம் எண்ணெய் அப்படின்னு சொல்லி மருந்துகள் நிறைய மார்க்கெட்டில் சுற்றுது. டிவி விளம்பரத்தை பார்த்தா பூரா இந்த எருமை மாட்டு தோலும் அமேசான் காடுமா தான் இருக்குது. இதில் எல்லாம் இவங்க சேர்க்குறது இந்த மினாக்சிடில் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா மினாக்சிடில் ஒன்று தான் ப்ரூவ்டு ஹேர் க்ரோத். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க, எவ்வளவு போடுறாங்க யாருக்கும் தெரியாது. க்ரூடாக போட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது. ஒன்று பர்சன்டேஜ் வந்து டாக்டர் டிசைட் பண்ணுவார். இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பால்னஸ் 1 to 7 கிரேட்ஸ் இருக்குது. இந்த 7 கிரேடில் எந்த கிரேட்னு பார்த்து அந்த பர்சன்டேஜை டிசைட் பண்ணி அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்றதுக்கு மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மினாக்சிடில் வேரி பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எருமாட்டு தோல்லேருந்து தயாரித்த எண்ணெய் சார் அப்படின்னு தடவுறீங்க, அதில் 15% மினாக்சிடில் இருக்குதுன்னு வைங்க ஒரு உத்தேசமாக. இந்த 15% மினாக்சிடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பிபியை குறைக்கிற மருந்து. உள்ளே போக 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 மெதுவாக பிபி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா தலை சுற்றி ஒரு நாளைக்கு கீழே விழுந்துருவீங்க, முடி முளைச்சிரும், மண்டை உடஞ்சி போயிடும். அப்போ நம்ம இந்த தேவையில்லாத விளம்பரங்களை பார்க்குறத விட்டுவிட்டு என்ன வைத்தியம் கரெக்டாக பண்ணுறோமா பண்ணலையா ஒன்று. சரி, இந்த மினாக்சிடில் மருந்து போட ஆரம்பித்தோம்னா நான் சொன்ன மாதிரி லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். அது வந்து ஸ்பேஸ் அவுட் பண்ணுறது இப்போ ரெகுலராக போடுறோம், அப்புறம் வீக்லி ட்வைஸ் வீக்லி ஒன்ஸாவது ரெகுலராக நல்லெண்ணெய் குளியர் மாதிரி ஒழுங்காக கண்டினியூ பண்ணணும். ரெண்டாவது சீரம்ங்கிறது விட்டமின் சி கலந்த ஒரு சீரம். இந்த சீரத்தில் வந்து 2 வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று முடியினோட வேரை வந்து திக்காக்கிறோம், ஹேரை வந்து டார்க் ஆக்கிறோம். அப்போ இந்த சீரம் வந்து நரைச்ச முடிக்கும் போடுறோம், ப்ளஸ் முடி வந்து திக்காகிறதுக்கும் போடுறோம். அப்போ முடியினோட வைத்தியத்திலேயே முடி முளைக்குதாங்கிறத விட முடி திக்காகுதா முடி டார்க் ஆகுதா, இந்த 2 வந்துருச்சுனாலே நம்ம வியாதி பாதிக்கு பாதி குணமாயிருச்சு. அப்புறம் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த முளைக்க ஆரம்பிச்சிருங்கிறது நாளாகும், 6 மாதம் கழித்து தான் முளைக்க ஆரம்பிக்கும். 15 நாளில் எந்த முடியும் முளைக்க ஆரம்பிக்காது. செடியை போட்டோன்னே செடி ஒரு நாளைக்கு முன்னாடி தேங்காவை நட்டி வச்சோன்னே 15 நாளில் தென்னை மரம் வந்து தேங்காய் வராது. அதுக்கு அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அதே மாதிரி முடிக்கு வளர்கிறதுக்கு 6 மாதம் வரைக்கும் உரம் போடுறோம்னு நினச்சி அமைதியாக ஒழுங்காக போடணும். போட்டால் கண்டிப்பாக க்யூர். மினாக்சிடில் சீக்ரோ சீரம். மினாக்சிடில் வந்து ஒன்று ஃபோலிக்ரோ இல்லைன்னா ஹேர்டென், அது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா பெண்கள் வந்து ஹேர் ஃபால்லேருந்து தப்பிச்சு விடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேம் திருப்பூர்லேருந்து கவிதா பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே மேம். சார், இப்போ என் பையனுக்கு வந்து 13 months ஆகுதுங்க. சரிம்மா. உடம்பு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே ஒரு கலராக இருக்கும், ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். ரொம்ப அது ஃபேஸ் மட்டும் ரொம்ப பிளாக்காக இருக்கும் சார். கருப்பாக இருக்குது. சரி. வெயில் எல்லாம் போயிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நார்மல் கலரை விட ரொம்ப பிளாக்காக இருக்குமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ 13 வயசு ஆகுது, ஆனால் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கு. சரி, இப்போ உனக்கு பிம்பிள்ஸ் போகணுமா கருப்பு போகணுமா? 2மே சார். ஒரு கல்யாணம் தானம்மா ஒரு தடவை பண்ண முடியும், 2 கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொரு கல்யாணமாக பண்ணலாம். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. அதாவது பிம்பிள்ஸ் பருவத்தில் வருவது ஒரு வயசில் வரும், ஒரு வயசில் போயிடும். பருவோடு விளையாடாமல் இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதில் கித்தார் வாசிக்கிறேன், அதை அமுக்கி பார்க்குறேன், அதை நசுக்கி பார்த்தா உள்ளேருந்து நெய் வந்துச்சு, உள்ளேருந்து வெண்ணெய் வந்துச்சு, உள்ளேருந்து நல்லெண்ணெய் வந்துச்சு. இந்த வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா, பருவை தொடாமல் இருந்தீங்கன்னா, பருவோட விளையாடாமல் இருந்தீங்கன்னா தானாக குறைஞ்சி போயிடும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதா இருந்தால் ஏசியன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இதை 6 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். M+100 போடுங்க. இதை 6 மாதம் போட்டால் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆயிரும். ஆனால் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க, இல்லை அதை நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் போகாது, ஓட்டையாகி போயிடும். அப்புறம் சிமெண்ட் வச்சு அடைச்சாலும் போகாது. அதனால் பருவோட விளையாடாதீங்க. ஒன்று. கருப்பு, வெயிலில் போவேன், கருப்பு போகக்கூடாது. என் பையன் வெயிலில் போனோடனே கருப்பாகுது அப்படின்னா, வெயிலில் போனால் மனுஷன் செத்தே போயிடுறான். அப்புறம் தோல் என்ன செய்யும்? வெயிலில் போய் செத்து போனவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த போன ஹீட் வேவில் பார்த்தா 150, 200, 300 பேர் செத்துருக்காங்க. அப்போ ஹீட் வேவ் ஹெவியாக இருக்கிற நேரம் வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போனால் பாதுகாக்கணும்னா சன்ஸ்க்ரீனர் போடணும். சன்ஸ்க்ரீனர் போட்டாலும் பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் எதை போட்டாலும் பாதுகாப்பு இல்லை. கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். ஒன்று தொப்பி வைக்கணும், அப்படி இல்லையா சன்ஸ்க்ரீனர் போடணும், அப்படி இல்லையா கொடையை பிடிக்கணும். பிடிச்சா தான் பாதுகாப்பு. இல்லைன்னா நான் வெயிலில் போவேன் கருப்பாகக்கூடாது, நான் தீயில் கையை வைப்பேன்
சுடக்கூடாது, இது ஒன்றும் செய்ய முடியாது. நீ தீயில் கை வச்சுக்கிட்டு சுடக்கூடாதுன்னா நான் தான் என் கையை கொண்டாந்து உன் கைக்கு நடுவில் விடணும், அது முடியாது. அப்போ வெயிலில் போகக்கூடாது. சன்ஸ்க்ரீனர் போடுறதா இருந்தால் சன்னியா, இந்த சன்னியா லோஷனை டெய்லி காலையில் போட்டுக்கோ. 3 மணி நேரத்துக்கு பாதுகாப்பு. 8 மணிக்கு போட்டேன்னா 11 மணிக்கு வாஷ் பண்ணி திரும்ப போடணும், 2 மணிக்கு திரும்ப வாஷ் பண்ணி ரெகுலராக போடணும். சன் அலர்ஜி இருக்கிறவங்க சன்ஸ்க்ரீனரை வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் போடணும், ஏசி காருக்குள்ளே உட்காந்துருந்தாலும் போடணும். என்னை மாதிரி இப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் சன்ஸ்க்ரீனர் போட்டுட்டு தான் உட்காரணும். 1. 2வது, இந்த சன் டேன் போகிறதுக்கு H1ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, ரெகுலராக டெய்லி நைட். க்ளோ ப்ளஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது, A and B ஸ்ட்ரிப் இருக்கும். ஏல ஒரு மாத்திரை, பியில் ஒரு மாத்திரை டெய்லி நைட் போட்டிங்கன்னா மெதுவாக அந்த டேன் போயிடும். ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக போயிடும். உங்களோட நார்மல் ஸ்கின் கொண்டு வர்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திரும்ப நான் வெயிலில் போவேன் அப்படின்னா கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஐம் தர்ஷினி மேம், காலிங் ஃப்ரம் செங்கல்பேட். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுடாம்மா. டாக்டர், எனக்கு ஏஜ் 22 டாக்டர். சொல்லுடாம்மா. பயங்கர பொடுகு இருக்கு டாக்டர். தலையை சொரியும் போது பயங்கர மெழுகு மாதிரி வருது, ஒரு வெள்ளை மாதிரி வருது. அதனால பயங்கர ஹேர் ஃபாலா இருக்கு டாக்டர். செதிலா வருதா, பொடி பொடியா உதிருதா? பொடி பொடியெல்லாம் இல்ல டாக்டர், மெழுகு மாதிரி வருது டாக்டர். சரிம்மா. வேற எங்கேயாவது இந்த மெழுகு இருக்கா? உள்ளங்கை, உள்ளங்கால், முட்டி? இல்ல, அப்படிலாம் இல்ல டாக்டர், தலையில மட்டும் தான் இருக்கு. சரிம்மா. ரொம்ப நாளாவே இருக்கு டாக்டர். இது பயங்கர ஹேர் ஃபாலா இருக்கு, கொத்து கொத்தா முடி கல்லுது. சரிம்மா. கல்யாணம் ஆயிட்டா? இல்ல டாக்டர். தினம் தலை குளிப்பியா? டெய்லி குளிப்பேன் டாக்டர். வெரி குட், பரவாயில்லம்மா. இந்தியாவில் தினம் தலை குளிக்கிற ஒரே பொண்ணு நீதாம்மா. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. அதாவது பொடி பொடியாக உதிர்ந்தா பொடுகு, தோல் தோலாக உதிர்ந்தா சோரியாசிஸ். சோரியாசிஸ்ங்கிறது ஜெனட்டிக், தோல் அதிகமாக வளரக்கூடிய வியாதி. அதிகமாக வளருது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு பொதுவாக 28 நாளைக்கு ஒரு தடவை தோல், மேல் தோல் முளைக்கும். அது 4 நாளில் முளைச்சிருச்சுன்னா சோரியாசிஸ். 7 மடங்கு அதிக வளர்ச்சி, அதுதான் சோரியாசிஸ். சோரியாசிஸ் வந்து கத்தி மாதிரி. ஹேர்ஃபால் இருக்கும், டெம்பரரி தான், பர்மனெண்ட் ஹேர்ஃபால் இல்லை. பட் சொரியாசிஸாக பொடுகான்னு பார்க்கணும். பொடுகும் கடைசி வரைக்கும் இருக்கும், சொரியாசிஸும் கடைசி வரைக்கும் இருக்கும். பட் சொரியாசிஸாக இருந்தால் வைத்தியம் டோட்டலாக டிஃப்ரெண்ட், பொடுகாக இருந்தால் டோட்டலாக டிஃப்ரெண்ட். தோல் தோலாக வருதாங்கிறத பாருங்கள், உங்கள் ஸ்கின் டாக்டரை பார்க்கலாம். சொரியாசிஸ்ன்னு சொன்னால் HBS6ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அதை தலைக்குள்ளே தடவுனீங்கன்னா குறைஞ்சிரும், ஹேர் ஃபாலும் குறைஞ்சிரும். பொடுகாக இருந்தால் GRM ஆயின்மெண்ட் தலைக்குள்ளே தடவுனீங்கன்னா குறைஞ்சிரும். கூட சேர்த்து கொஞ்சம் அயன் மாத்திரை, சோஃபர், பயோனாயி கண்ணி பண்ணுங்கம்மா. யாகர்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இதில் குறையலை அப்படின்னா சொரியாசிஸான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொரியாசிஸுக்குரிய வைத்தியத்தை ஒழுங்காக பண்ணுங்கள். சொரியாசிஸ் வந்து இந்தியாவில் 72% ஆஃப் முடக்கு வியாதிக்கு காரணம் சொரியாசிஸ். தோல் அதிகம் வளர்கிறதுக்காக எலும்பை தின்னுபிடும். எலும்பை தின்னதுக்கப்புறம் எலும்பு டாக்டர்கிட்ட போய் எலும்புக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்து தோல் வியாதியை விட்டுட்டிங்கன்னா இந்த எலும்பு சரியாக போயிடும், தோல் வியாதி கூடிக்கிட்டே போகும். ஒரு எலும்புலேருந்து இன்னொரு எலும்பு போயிடும், அப்புறம் அந்த எலும்புக்கு பின்னாடி போகணும், இப்படியே சுற்றிக்கிட்டே வர்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ தலையில் வந்து பொடுகு மாதிரி இருக்குது, முட்டி வலி வருது, தலையில் செதில் செதிலாக வருது, முட்டி வலி வருது, இதெல்லாம் இருந்தால் சொரியாசிஸாக இருக்கலாம். அப்போ முட்டி வலி வர்றவங்க, முடக்கு வியாதி வர்றவங்க, தலையில் பொடுகு மாதிரி இருக்குது, சொரியாசிஸ்னோட ஹிஸ்ட்ரி இருக்காங்கிறத பார்த்துக்கிடுங்க. சொரியாசிஸை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லாயிருமா. சொரியாசிஸை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு மாத்திரை இருக்குது, வாரத்துக்கு ஒரு நாள் போடணும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து போடணும். அப்புறம் ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப குளிர்காலத்துக்கு கூடும், வெயில் காலத்துக்கு கம்மியாகும், குளிர்காலத்துக்கு கூடும், குளிர்காலத்துக்கு வைத்தியம் பண்ணணும். சொரியாசிஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா டாக்டரும் பேஷண்ட்டும் சொந்தமாயிடணும். டாக்டரை விட்டுட்டு போக முடியாது, நீ டாக்டரை விட்டுட்டு பேஷண்ட்டும் போக முடியாது, பேஷண்ட்டை விட்டு டாக்டரும் போக முடியாது. ஒரு 20 சொரியாசிஸ் இருந்தால் ஒரு ஸ்கின் டாக்டர் அவர் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவார். ஓகே டாக்டர், சில பெண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் ஹேர், சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும். இதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரீசன்ஸ் இருக்கா டாக்டர்? அதாவதுமா இதில் 2-3 விஷயங்கள்டாம்மா. ஒன்று ஜெனட்டிக். இப்போ அம்மாவுக்கு நல்ல நீளமான முடி இருந்தால் பொண்ணுக்கு நல்ல நீளமான முடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. 2வது அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், அயன் சத்து நல்லா இருக்கிறவங்க, ஜிங்க் சத்து நல்லா இருக்கவங்க, புரத சத்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தியாக, ஸ்ட்ராங்காக, நல்லா திக்காக இருக்கும். ஹேரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தா. ஆனால் இதையும் தாண்டி ஒரு மெயினான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஸ்டேஜில் ஒரு முடியினோட இது பார்த்தீங்கன்னா 80% முடி முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே. 3 வருஷம் முடி முளைக்கும்,
3 வருஷம் தூங்கும், 3 வாரம் உதிரும். இந்த வளரக்கூடிய இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 வருஷம் வளரக்கூடிய ஃபேஸ் 80% முடி வளரக்கூடிய ஃபேஸ். இது வந்து அதிகமான நாள் இருந்தால், அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால், அதாவது 3 வருஷம் வளர்ந்துட்டு இருக்கிற முடி 3 மாதம் தூங்காமல் ஒரு 4 வருஷம் வளருதுன்னு வை, அவங்களுக்கெல்லாம் நீளமான முடியாக இருக்கும். ஓகே. 3 வருஷம் வளர வேண்டிய முடி 2 வருஷத்துலேயே உதிர தூங்க ஆரம்பிச்சிருச்சு, 2 வருஷத்துலேயே உதிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். இந்த 2 வருஷத்தை 4 வருஷம் ஆக்க முடியுமா அப்படின்னா ஆக்க முடியும். அந்த ஃபேஸுக்கு பேர் ஆனஜன். ஆனஜன்கிறது முடியினோட வளர்ச்சியினோட ஃபேஸ். முடியினோட வளர்ச்சியினோட விகிதத்தையும் முடியினோட வளர்ச்சியினோட நேரத்தையும் கூட்டணும் அப்படின்னா தானாக முடி நீளமாயிரும். அதுக்கு ஆனஜனை கூட்டுறதுக்குன்னே மாத்திரைகள் இருக்குது, ஆனஜனை கூட்டுறதுக்குன்னே மருந்து இருக்குது. ப்ரோ ஆனஜன்னு சீரமே இருக்குது. இந்த சீரத்தை தலைக்குள்ளே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, முடியினோட வேர்க்குள்ளே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஆனஜன் ஃபேஸ் கூட ஆரம்பிச்சிடும். இந்த ஆனஜன் ஃபேஸ் கூட கூட முடி நீளமாக போய்கிட்டே இருக்கும். ஜெனட்டிக்னு சொன்னாலும் ஜெனட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு 30 வயசில் 7 அடி கூந்தலாக இருப்பாங்க, 40 வயசில் 1 அடி கூந்தலாக எலிவால் மாதிரி ஆயிரும். அப்போ அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வைக்கலை, நம்ம முட்டாள். நம்ம 7 அடி கூந்தலை நம்ம எப்படி விட்டுட்டோம்? இதுக்கு வந்து நான் என்ன சார் செய்கிறது, நான் குடும்பத்தில் இருக்கேன், நான் என் பிள்ளைய பார்க்கணும், என் வீட்டுக்காரரை பார்க்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ நீ வழக்கமண்டியாக போக வேண்டியதான். உன்னைய பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க. அப்போ உன்னோட முடியை நீ கவனமாக வைக்கலை அப்படின்னா அது போயிடும். ஜெனட்டிக்குங்கிறத தாண்டி இந்த பக்குவங்கள் செய்ய ஆரம்பித்தாலே போதும். அந்த ஆனஜன் ஃபேஸை கூட்டணும். அதுக்கு ப்ரோ ஆனஜன் சீரம் டெய்லி நைட் வேருக்குள்ளே விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனஜனோட ஃபேஸ் கூடிச்சுன்னா முடி நீளமாயிரும். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படுற ஹேர் ஃபால் பிரச்சனை பற்றி ரொம்ப விரிவாக தெளிவாக பதிலளிச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூமா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.